PKN செய்திகளுக்காக புதியவன். திருவொற்றியூரில் திமுக அதிமுக கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக தாவேகா போராட்டம். திருவொற்றியூரில் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்றன. திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலம் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதாக ஏற்கனவே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தாவேகாவினர் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனுவும் அளித்தனர். மேலும் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் அலெக்ஸ் அவரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நடத்துறோம். இப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக மாறி மாறி வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட தோல்வி பயத்தால தான் இந்த பணம் வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டுவாடா பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் நிறைய வாட்டி வந்து போன்ல புகார் பண்ணிட்டு நாங்கள் ஒரு எலெக்ஷன் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இப்போ இந்த மாதிரி இவங்க நடத்திட்டே இருந்தா இதுக்கு வந்து காசுக்கு ஓட்டு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஜனநாயக அரசியல் கிடையாது சார். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சார் நீங்கள் வந்து எதுக்கு காசு கொடுக்குறீங்க? மக்கள் வந்து ஓட்டு போட ரெடியாக இருக்கு. அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். நாங்கள் வந்து எல்லாரும் தான் சார் இருக்கோம். மக்கள் யார் இருந்தாலும் அவங்க வரட்டும் சார். அவங்கள இவங்க எதுக்கு வந்து அந்த பணம் கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை வாட்டி தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது சார்? எந்த கட்சி சார் கொடுக்குறாங்க? திமுக ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க சார், மாறி மாறி கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ வந்து நான் வச்சிருக்கேன் சார். நான் சும்மா கிடையாது, நான் சொல்கிறேன். எல்லா வீடியோ வச்சுருக்கேன். ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து செக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே. இந்த மாதிரி வீடியோவும் வச்சுருக்கேன் நான். கரெக்டாக சார்? இப்படி பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விளைச்சிட முடியுமா? மக்கள் காவல்துறை அதிகாரிகள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது தெரியும் சார். எல்லாமே வருவாங்க. முடிச்சிருக்கோம். ரெண்டு பேரும் இந்த பணம் ஒரு வீடியோ இருக்கு சார் எங்ககிட்ட. அது ஓட விடுங்க. இதுதான் சொன்னேன் நான். சார் நான் வந்து இப்போ திருவள்ளூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் சிந்துகுமார் பேசுகிறேன் சார். என்னோட தளபதி ஆணைக்கிறாங்க. என்னோட அரசியல் ஆசான் புசியானந்த் சார் வந்து சொல்லி வழிகாட்டுபடி தான் இங்கே இப்போ தொகுதியில் எனக்கு வேட்பாளர் அறிவிச்சாங்க. வேட்பாளர் அறிவிச்சிலிருந்து இன்னை வரைக்கும் நாங்கள் இரவு பகலாக எங்கள் மகளிர் அணியும் சரி, என்னோட கட்சி தோழர்களும் சரி, பகுதி வட்டம் மாவட்டம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த வந்து கலப்பணி ஆட்டிட்டு போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே நேற்று தேர்தல் அதிகாரி சொன்னதுலேருந்து சாயந்தரம் 5லேருந்து 6 மணிக்குள்ள முடிச்சிட்டோம். தேர்தல் எல்லா பிரச்சாரத்தையும் முடிஞ்சது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து திமுக அனைத்தும் மாறி மாறி பணம் கொடுத்து பணம் பட்டுவாடா பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாக்காளரும் போயிட்டு அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்கே மாறி மாறி பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க. என்ன நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, எங்கே பண்ணாலும் சரி, என் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை தான், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அவங்க விசில் தான் இந்த திருவத்தூர் ஆள போகுது, விசில் தான் இங்கே ஜெயிக்க போகுது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால நாங்கள் தேர்தல் அதிகாரி மேலே ஒரு வந்து நம்பிக்கை வச்சு தான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். அந்த கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில் அவர் வந்து வெளியில் இருக்குன்னு சொன்னார். அது சம்மந்தப்பட்ட அதிகாரி போயிட்டு அந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் போயிட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. அதனால அவங்கள உத்தரவின் பேர் நாங்கள் கலைஞ்சி செல்றோம் சார். நன்றி, வணக்கம். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜனநாயக கடமை சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடக்குது, நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான வந்து உத்தரவுப்படி நாங்கள் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னா அடுத்த லெவலுக்குலாம் கொண்டு போனாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஒரு வழக்கறிஞர் சார். நான் ஒரு வழக்கறிஞர். இதுக்கு ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு லீகலாக கொண்டு போவேன். நான் என்ன சொன்னாங்கன்னா, நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன் சார், நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுங்க சார். எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணிட்டோம் சார்.
எந்தெந்த பகுதியில இதெல்லாம் இது எல்லா பகுதியிலும் நடக்குது சார். இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10, 12, 14 எல்லாம் நடக்குது. எங்களை நாங்க நைட்ல இருந்து நாங்க பேசிதான் இருக்கோம், நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். கொடுக்கப்பட்ட நபர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. அது எங்களுக்கு அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாது சார். நாங்க வீடியோ வச்சிருக்கோம். அது நீங்க யாரு அடையாளம் நீங்க கண்டுபிடிச்சிங்க. நன்றி சார். தேங்க்யூ.